சார் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பேட்டிகளில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு மத கலவரம் கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படின்னு. அதனுடைய வெளிப்பாடு தான் திருப்பரங்குன்றமா? ஆமாம், என்ன சந்தேகம் இருக்குது? திருப்பரங்குன்றத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன். அது ஒரு குடைவரை கோயில், பெரிய பாறை. அந்த பாறையினுடைய நடுமத்தில் குடஞ்சி ஒரு குகை மாதிரி குடஞ்சி அது உள்ளே வந்து முருகன் சிவபெருமான் எல்லாருமே இருக்காங்க. அதில் அதுதான் அங்கே தான் கோயில். மேலே இருக்கிறது வந்து ஒரு தர்கா இருக்குது. அது பிற்காலத்தில் வந்து முஸ்லீம்கள் ஆட்சி வந்தபோது அவங்க அங்கே கட்டியிருக்காங்க. ரெண்டாவது, கார்த்திகை தீபம் ஏற்றுறதே வந்து திருவண்ணாமலையில் தான் ஏற்றுறாங்க, வேறு எங்கேயுமே அது கிடையாது. மற்ற கோயிலெல்லாம் நீங்களாக ஏற்றிக்கலாம், எல்லா கோயிலையும் ஏற்றலாம். அவங்க தீபம் ஏற்றுறதுங்கிறது எல்லா கோயில்லையும் இப்போ உண்டு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து இப்போ போன வருஷம் ஏற்றுனீங்களா, அதுக்கு முந்தின வருஷம் ஏற்றுனீங்களா, இந்த 4 வருஷமாக ஏற்றவே இல்லை. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. கரூரில் ஒரு 41 பேரை சரி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தேவையானதை குழந்தாச்சு. பத்தாது, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மத கலவரம் ஒன்று உண்டாக்கி ஆகணும்.